ஆகியோர்படி கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்களை நக்கலாக பதிலளித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்க்க முடியாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அபுதாபி போயிட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ சென்னையில இருக்காங்க. இப்போ சென்னையில இருந்து அதிரடியா அவங்க ஆன்மீக பயணமா இப்போ இமயமலைக்கு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு அடிச்சிருக்கு பாருங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல இருந்திருக்காங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, நான் ஆன்மீக பயணம் இமயமலை கிளம்பிட்டார் அப்படின்னு. இமயமலை போறீங்க, சரி ஆன்மீகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பொறுமையா தான் பதில் சொல்றாரு. இது போல பக்தி, கடவுள் நம்பிக்கை, சாந்தியும் சமாதானமும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க, ஏதாவது நீங்க இமயமலைக்கு போறீங்களா, என்ன அதனால அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அது ஒரு எனக்கு புது அனுபவம். முதல்ல நான் போனப்ப எனக்கு புது அனுபவம் கிடைச்சிச்சு. ஒரு டைம் நான் போகல, எனக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்குது, அதனால நான் போயிட்டு இருக்கேன். நாட்டுக்கு இது தேவையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இது வேணும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மீகம் என்றால் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு தெரிவிக்க விட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட ஒரு கேள்விதான் குதர்க்கமான கேள்வி. நீங்க இப்போ ஆன்மீகத்துக்காக இமயமலை போறீங்க, அப்போ புதிய இந்தியா ஒண்ணுமே வந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் நக்கலா அப்படின்னு தலைவர் ஸ்டைல்ல சிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் நக்கலா ஒரு பதில், வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்பிட்டாரு. தலைவருடைய சிரிப்பு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிண்டல் அடிக்கிறா போலதான் இருந்துச்சு. நீங்க படங்கள்ல பாத்தீங்கன்னா தலைவருடைய ஒரு சிரிப்பு சிரிப்பாரு, அந்த நக்கலா அந்த சிரிப்பு தான் இங்க சிரிச்சுட்டு அவர் கிளம்பி இருக்காரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முறையும் பாத்தீங்கன்னா இமயமலைக்கு போயிட்டு தன்னுடைய முழு மனதையும் அங்க ஒப்படைச்சு புதிய மனிதராக திரும்ப வருவார். இது ஒரு தடையும் நடந்துட்டு இருக்கு. இப்போ தலைவர் அதிரடியா வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு இப்போ இமயமலைக்கு கிளம்பி போயிருக்காங்க. இப்போ அந்த போட்டோஸும் வீடியோஸும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு பாருங்க, தலைவர் காரை விட்டு இறங்குனது தான் அவங்க அப்படியே மைக்கெட்டு வந்து வாயில குச்சி விட்டுருவாங்க போல இருக்கு. அப்படி எல்லாரும் வந்து அப்படியே நெருக்கிட்டாங்க. தலைவரும் தள்ளி வர்றாரு, அவங்களும் தள்ளவே முடியல. அப்புறமேட்டு அவங்களே சொன்னாங்க, மைக்கை நவுத்தி எடுத்து போங்கப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தலைவர் கொஞ்சம் முன்னேற வந்து வந்தாங்க. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க அந்த முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் அடிக்கிறேன், பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முறையும் நான் இமயமலைக்கு ஆன்மீக பயணமா போகல, ஒரு அனுபவம், புதிய அனுபவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்திய நாட்டுக்கு ஆன்மீகம் தேவையா அப்படின்னு கேட்ட அந்த பத்திரிகையாளருக்கு நீங்க ஏதாவது பதிலடி கொடுக்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.